السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஷாபானினுடைய மாதம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 100 தடவை இந்த திக்ரை ஓதுவோம். இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல வெகுமதிகளை அல்லாஹ் அளிக்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஷஅபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் நாம் இந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதுவோம். அல்லாஹ்விடமிருந்து பல வெகுமதிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திக்ர், அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய திக்ர். இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த திக்ர். நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இதனை ஓதுவோம். பரவான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு பர்வான தொழுகைகளுக்கு பின்னாலும் இது போன்றிருக்கக்கூடிய திக்ருகளையும் துஆக்களையும் ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான். பிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு கேட்கப்படக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு நாட்கள் துஆக்களை கேட்டுவிட்டு நம்முடைய துஆக்கள் கபூலாகவில்லை, நம்முடைய துஆக்களுக்கான பதில்களை அல்லாஹ் வழங்கவில்லை என்று கூறுவதை விட ஒவ்வொரு நாளும் நாம் துஆக்களை கேட்போம். ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ ஒரு துஆவை கபூல் செய்வான். நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். என்ன திக்ர் என்றால், சுப்ஹானல் ஹய்யில் கய்யூம். சுப்ஹானல் ஹய்யில் கய்யூம் என்ற இந்த திக்ரை நாம் 100 தடவை ஓதுவோம். அல்லாஹ் பல வெகுமதிகளை இந்த திக்ரை மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்குவான்.